துலாம் ராசி அல்லது துலாம் லக்னக்காரர்களுக்கு வாய்ப்பூட்டு போட்டுக்கொள்ள வேண்டிய காலம் அப்படின்னு இந்த மார்ச் மாதத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னு கேட்டால், நம்மளுடைய வார்த்தைகளாலேயே பல வாக்குறுதிகளை அள்ளி இறைத்து விட்டு அதை நம்மளால் கீப்பப் பண்ண முடியலையே அப்படின்னு மனசில் ஒரு கலக்கம் இருக்கும். ஏன்னா நம்ம நல்ல விதமாகவே சொல்லியிருப்போம், இதை உங்களுக்கு செஞ்சு தரேன், இந்த விஷயத்தை இதுக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளானிங் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் சூழ்நிலைகள் அதுக்கேற்ற மாதிரி இருக்காது. அப்போ சொன்ன நேரத்துக்கு அதை செஞ்சு கொடுக்க முடியல, இல்லை சொன்ன இடத்துல அந்த வேலை முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வீணாக போச்சு, முயற்சிகள் எல்லாமே ஒன்றுமே பலன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டில் தான் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. இப்போ தான் ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை கிடச்சிதுன்னு வந்தோம், இந்த வேலையில் ஏன் வந்தோன்னு இருக்குது நமக்கு அப்படின்னு பல பேருக்கு மனசில் ஒரு குறைகள் தான் இருக்குது. ஆனால் இது என்னென்னா, சூழ்நிலைகள் எப்பொழுதுமே நமக்கு ஏற்றவையாக இருக்காது அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வர வேண்டிய காலகட்டம் இது. எப்பயுமே சொல்லுவாங்கல்ல, நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்த மாற்றிக்கணும், அதுதான் அடாப்டபிலிட்டி. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த சூழ்நிலையை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். இது ரெண்டுத்தில் எது உங்களால் முடியும்னு நம்ம பார்க்கணும். எல்லா இடங்களிலையுமே அந்த வெற்றியாளர் நம்மளாக இருக்க முடியாது, சூழ்நிலை நம்மளை ஜெயிச்சிடும் நிறைய இடத்துல. ஆனால் அந்த இடத்துலையுமே எது நமக்கு லாங் ரன்னில் ஹெல்ப் பண்ணக்கூடியது, கோ வித் த ஃப்ளோ, அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தாலே இந்த மாதத்தை ஈஸியாக கடந்து வந்துடலாம். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு ராசி லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல வக்ரகதியில் இருந்தவர் இப்போ தான் நேர்கதிக்கு 6ஆம் தேதி வரப்போகிறார். அதற்கு அப்புறமா அவர் பார்வைப்பட இடங்களை எல்லாவற்றிலுமே நல்ல சுப பலன்களை தருவார். அது வரையிலுமே உங்களுக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் ஆகட்டும், செலவுகள் குறிப்பாக சுப விரயங்கள் அப்படிங்கிறது போக எதுக்கெல்லாம் செலவு பண்ணோன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டோன்னா நல்ல செலவே நம்ம பண்ணியிருந்தா கூட ஒரு தடவைக்கு 2 தடவை பண்ணியிருப்போம். பல பேருக்கு திருமணம் நின்று போய், நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நின்று போய் இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய வேலை தான் இது. வீட்டில் நின்று போன சுப விஷயங்கள் நடக்கும். அது ஏதாவது நிறைய பேர் கன்சீவ் ஆனவங்க இருப்பீங்க, குழந்தை பிறப்பு இருக்கும் வீட்டில், இந்த மாதிரி நிறைய சுப விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கூடி வரும். தகப்பனார் வழியில் உங்களுக்கு பொதுவாக துலாம் ராசி துலாம் லக்னத்திற்கு உங்களுக்கு பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடியது சூரிய பகவானுடைய சிம்ம வீடு. அவரே இப்போ எங்கே போய் உட்காந்துருக்கார், நேராக 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கார். அப்போது நம்மளுடைய பூர்வீக வகையில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ நமக்கு அது ஃபேவரபுளாக இருக்குமா, நம்ம நினச்சபடியே இருக்குமா எல்லாம் அப்படின்னா அதில் ஒரு கொஷின் மார்க் தான். அதனால் என்ன வருதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சகோதர வகை உறவுகள் அவங்கக்கிட்ட அவங்களுடைய மனம் கோணாமல் நடந்துக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாகவே துலாம் ராசி லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் நல்ல ஒரு அருமையான பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். ராகு பகவானும் நல்ல நிலைமையில தான் இருக்கார். அப்படி ஒன்றும் பெருசாக அவருக்கு எடுத்துகிற போகிறது கிடையாது. இந்த மாத கோள்களுடைய சஞ்சாரம் மட்டுமே உங்களுக்கு ஒரு தொய்வை கொடுக்குமே ஒழிய, இத்தனை நாட்கள் விட்டு போன விஷயங்களை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிறதுங்கிறது இப்போ இந்த மார்ச்லேருந்து நீங்கள் பண்ணலாம். ஒரு மாதமும் இதையே தானே சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை இப்போ சுப பார்வையாக அந்த வக்ர கதியில் இருந்தவர் இப்போ நேர்கதிக்கு வர்றதுங்கிறது நல்லதொரு பலன்களை தான் எல்லா ராசி லக்னத்துக்குமே தரப்போகிறது. அப்போ அதில் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலன் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுல நம்மளாம் இப்படி பேசிட்டோம், நம்ம இப்படி நினச்சி சொல்லலையே, அது ஏன் தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. அப்போது அதையெல்லாம் செல்ஃப் கரெக்ஷன் அதில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு கடித போக்குவரத்து நம்ம பண்ணியிருக்கோம். யாருக்கோ உங்களுடைய ஹையர் அஃபிஷியலுக்கே நீங்கள் ஒரு மெயில் போட்டிருந்துருக்கலாம், அது ப்ராப்பராக உங்களுக்கு கன்வே ஆகாமல் இருந்திருக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு அப்ளை பண்ண ஒரு விஷயம் ஹோல்டிலே நின்றுருந்துருக்கலாம். அது எல்லாம் இப்போ நடக்கும். வெளிநாட்டு தொடர்புகள், வெளி மாநிலம், வெளியூர் பிரயாணங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தடங்கல்கள் அது எல்லாமே இப்போ டக்குன்னு ரிலீஸ் ஆகும். அதனால் அந்த நின்று போன விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீங்கள் எடுத்துக்கொண்டு அழகாக செய்யலாம். வேலை செய்கிற இடத்துல, இல்லை தொழில் நிறுவனத்தில் நீங்கள் உங்களுடைய உழைப்பை போடுற இடத்துல உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்திருக்கலாம். இது இப்படி செஞ்சால் அது கரெக்டாக வராது, அது தப்பாக போன உடனே அதை சொல்லி காட்டுறதுக்குன்னே 10 பேர் அந்த நேரம் தான் உட்காருவாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் அழகாக இப்போ சரி பண்ணி, இல்லை உங்களுடைய ஐடியா கரெக்டு, அதுவே சரியான முறையில் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும். அதனால் உங்களுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது ஓரளவு நீங்கள் இப்போ அதை அடக்கி நீங்கள் வெல்லக்கூடிய ஒரு யோகியதை அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு வரும். மாதத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு காஷன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் தலையிட்டு உங்களோட ஐடியாவை சொல்லவே சொல்லாதீங்க. உங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி நல்ல நாலேஜ் இருந்தால் கூட அவங்களா கூப்பிட்டு உங்ககிட்ட ஒரு ஐடியா சொல்லுங்கள், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் மட்டும் அளவோடு சொல்லிட்டு நிறுத்திடுங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் தான் சொல்லி இப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு பழி ஓரிடம் பாவம் ஓரிடம்னு சில விஷயங்கள் மாறக்கூடிய ஒரு நிலைமையும் வரும். எல்லாமே பாசிட்டிவாக போயின்னு இருக்கு, நம்ம சந்தோஷமாக இருப்போம், கேட்குறவங்களுக்கெல்லாம் அறிவுரைகளை அள்ளி வீசுவோம். ஆனால் அந்த இடத்துல நம்ம கொடுத்த ஐடியாவே அவங்களோட எக்ஸிக்யூஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், அது தப்பாக போச்சுன்னா அப்புறம் இவங்க தான் சொன்னாங்கன்னு உங்களை கை காமிச்சிடுவாங்க. அதனால்
அந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டியது நல்லது. குறிப்பாக பெண்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த வயிற்று கோளாறுகள் அப்படிங்கிறது ஜெரிமான மண்டலத்திலையும் கோளாறு வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு பெண்களுக்கு வந்து அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது, இல்லை அதிகமான ரத்தப்போக்கு இருக்கிறது, இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கும். அது எல்லாமே கொஞ்சம் உடம்புல வந்து சத்து குறைபாடு காரணமாக வரதை கொஞ்சம் கவனமாக இருங்க. கர்ப்பிணி ஸ்திரீகள் பொதுவாக கொஞ்சம் ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து உங்களுடைய லக்னாதிபதி நல்ல பலத்தோடு இருக்கிறதுனால எங்கே இருந்தாலும் உங்களோட வாய்ஸ் அங்கே தனியாக தெரியும். நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய அணுகுமுறை அப்படிங்கிறதே வந்து ரொம்ப சாஃப்டாக மாறிடும். ரொம்ப இன்முகத்தோடு இருப்பீங்க. அந்த மனதில் இருந்த அந்த ஒரு இரிட்டேஷன் வந்து உங்களுக்கு இப்போ குறைஞ்சிரும். அதனால் நீங்களே வந்து ஒரு செல்ஃப் கரெக்ஷனாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால், யாராவது கூப்பிட்டு கேட்டாலே ஒழி அவங்களுக்கு எதுவும் சொல்லாதீங்க. பூர்வீகத்தை பற்றியோ உங்களுடைய அந்த பாட்டனார் வகையராக்கள் அவங்க அப்படி அந்த மாதிரி யாரை பற்றியாவது ஒரு குறையாக ஒரு விஷயத்தை சொல்வதோ அதை வந்து நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. அதை பூர்வீகத்தை பற்றி ரொம்ப பேசாமல் அப்படி அமைதியாக இருந்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயமாக மாறும் இந்த மாதத்தில். மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிணக்குகள் அப்படிங்கிறது சரியாக போகும். அதாவது நீங்கள் சொல்கிறத வந்து அவங்க சரியான இதில் அவங்க புரிஞ்சுப்பாங்க. இல்லை நம்ம தான் இவங்களை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து 2 பேருக்குமே மியூச்சுவலாகவே வரும். அதற்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு திருப்புமுனை மாதம் அப்படின்னே சொல்லலாம். புதிதாக திருமணம் ஆனவர்களும் சரி, ஒரு வருஷம்தான் இருக்குது, 1.25 வருஷம்தான் இருக்குது அப்படிங்கிறது பழைய இன்சிடெண்ட்டை நினச்சி மனசில் அசை போட்டு உங்களுடைய அந்த ஒரு கடினமான அந்த நாட்கள் அந்த மொமெண்ட் அப்படிங்கிறதையே திருப்பி யோசிக்காமல் கொஞ்சம் ஒரு விஷயங்களை வாய்விட்டு பேசுகிறது மூலமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல பாண்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். நல்ல மனம் சந்தோஷப்படும்படியான நிறைய இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க. ட்ராவல் நிறைய இருக்கும் இந்த மாதம். அது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். கொஞ்சம் தூர இடங்களுக்கும் போயிட்டு வருவீங்க. பக்கத்துலேயே போயிட்டு வந்தது இல்லாமல் கொஞ்சம் தூரம் வெளி மாநிலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக இதே இடத்துல நம்ம ஸ்டாக்னேட் ஆகிடக்கூடாது. ஒரு வீடு மாறலாம், இல்லை வீடை வந்து கொஞ்சம் ஒரு அடுத்த இதுக்கு நம்ம மாறிக்கணும். இதே கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைலே நமக்கு இருக்கக்கூடாது, இதே மாதிரியே இருந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் மனசில். வேலையை மாற்றிக்கலாமா, இல்லை ஒரு இடமாற்றத்தோட ஒரு வேலை மாற்றத்தை நம்ம எடுத்துக்கலாமா அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் எல்லாமே இப்போ வரக்கூடிய 2-3 மாதங்களில் மனதில் ரொம்ப மேலோங்கி நிற்கும். அதற்குண்டான ஒரு ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கை இப்போலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிருங்க. அடுத்து நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு 4-5 மாதங்களுக்கு பிறகு உங்களுடைய வருமான பாவகத்தில் அது நல்லது ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டை கொடுக்கும். அதனால் ஒரு மாற்றம் அப்படின்னு வரும்பொழுதே கிரகங்களும் நம்ம மனதை அதற்கேற்ற மாதிரி தயார் பண்ணிடும். நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஜென்ரலாக 2 மாதத்துக்கு முன்னாடியே பலன் கொடுக்கும் அப்படின்னா, அடுத்து என்னவா வரப்போகிறது, எந்த இடத்துல அந்த கிரகம் பெயர்ந்து உட்கார போகிறதுங்கிறத பார்த்துட்டு அந்த பாவகம் இப்போயே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படி தான் கிரகங்கள் வந்து அந்த பாவகங்களை அமர்ந்து கொண்டு அவற்றை ஆழ்கின்றன அப்படிங்கிறது அதுதான். இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது புற்றுள்ள அம்மன் கோவில் மாரியம்மன் அதை வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ராகு காலத்தில் துர்கை வழிபாடு பண்ணுறதோ, நிறைய பேர் வந்து துர்கைக்கு உண்டான மந்திரங்கள் எல்லாமே ஜபம் பண்ணுறதை வழக்கமாக வச்சுருப்பீங்க. அது எல்லாமே பண்ணலாம். இல்லை சிம்பிளாகவே சொல்லலாம், ஓம் தும் துர்காயை நமஹா அந்த மந்திரத்தை வந்து ரெகுலராகவே எல்லாருமே சொல்லலாம். அடுத்து வந்து வசந்த நவராத்திரி வேறு வரப்போகிறது. அதனால் இந்த துர்கைக்குண்டான மந்திரத்தை வந்து ஒரு நாளில் நீங்கள் எத்தனை முறை ஜபிக்கிறீர்களோ அவ்வளோ நல்லது. பொதுவாகவே பெண் குழந்தைகள் வந்து இந்த துர்கை வழிபாடு தும் துர்காயை நமகாங்கிறத சொல்கிறது மூலமாக அவங்களுக்கு வந்து மனசில் ஒரு தைரியமும் பலமும் கூடும். ஒரு கடினமான சூழல் இருக்கும் பொழுது, இது ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தும், இருந்தாலும் நான் பொதுவாக அதை சொல்கிறேன். எல்லா ராசி லக்னக்காரர்களுமே இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்கள் வீட்டில் இருக்கிற மற்ற ராசி லக்னக்கார குழந்தைகள் யாராக இருந்தாலுமே பெண் குழந்தைகளை குறிப்பாக இந்த ஓம் தும் துர்காயை நமஹா அதை சொல்லுங்க. ஏன்னா ஒரு கிளாஸ்க்கே போயிட்டு வராங்க, ஒரு இருட்டாக இருக்குது, மனசில் ஒரு பயம் வரும். தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு துர்கை அப்படியே கண்ணை மூடிண்டு துர்கையை நினச்சி இதை ஒரு 3 தடவை சொன்னாலே மனசில் அப்படியே ஒரு பலம் வந்துடும், நமக்கு யான பலம் வந்துடும். அதனால் இதை ஜபம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் ஒரு 11 தடவை இல்லை 9 தடவை அந்த மாதிரி, சாயங்காலம் அதே மாதிரி சொல்லிவிட்டு அவங்களோட வேலைகளை பார்க்க சொல்லுங்கள். இந்த மாதம் நீங்கள் செல்ஃப் கரெக்ஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, தான் உண்டு தன் வேலை உண்டு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நுணலும் தன் வாயால் கெடும், இந்த பழமொழியும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்கு. அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.